மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்வர் அவர்கள் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. துறை ரீதியா செயல்படணும் அப்படின்ட்டு. நவோதய பள்ளிகள் விஷயத்தில உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சில விஷயங்கள சொல்லியிருக்கு. மற்றும் வழக்கம் போல திருமாவளவன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில பல்வேறு விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்கு. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு விரிவா விவாதிக்க இருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்காதவங்க பாருங்க. உங்களுக்காக தான் பல விஷயங்கள் இது பண்ணுறோம். இந்த பேப்பரில் வர்றது, காசிப்பில் வர்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசுனா நல்லா பார்ப்பீங்க. அதில் உடன்பாடு இல்லை. எது உண்மையான தகவலோ அந்த தகவலை பேசலான்றதுனால தான் பல விஷயங்களை தவிர்க்கிறோம். வந்ததுன்னா உங்கள் பார்வை கொண்டு வரோம். இன்றைக்கி அப்படி அமைச்சர்கள் சம்பந்தமாக சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த தகவல்கள் முதலமைச்சரே நேரடியாக பண்ண தகவல். அந்த விஷயங்கள் ப்ளஸ்ஸு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவான பத்திரிகையாளர் சில பேர் கொந்தளிக்கிறாங்க. விஜய் மன்னிப்பு கேட்கணுன்ற முதற்கொண்டு. அப்போ அந்த மாதிரி விவகாரம். ரெஸ்டோ பார்கள் தொடங்கணும்னு ஒரு கொள்கை முடிவு மாதிரி எடுக்கிறாங்க. மோசமான விஷயம் அது. ஏற்கனவே FL2 பார். அப்போ என்ன பாதிப்பு இருக்குது அதில்? நவோதயா பள்ளிகள் பற்றி ரொம்ப தடவை பேசியிருக்கோம். இன்றைக்கி தமிழக அரசு அதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஒரு பக்கம் நவோதயா பள்ளிகள் CBSE சிலபஸ் வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் எதிர்க்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் இது இல்லாமல் உள்குத்துகள் என்னென்ன நடக்குது உள்ளக்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். சப்ஜெக்ட் ரொம்ப இருக்குது, பாருங்கள். உங்களுடைய கோரிக்கைக்காக தான் 1 ஹவர்ன்றதை 2ஆக பிரித்து போடுறோம். ஏன்னா அது பெருசாக பார்க்க முடியலன்றது. சார், முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அமைச்சர் அவர்களை எச்சரிக்கை விடுத்ததா தகவல் வந்திருக்கு. என்ன அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க? இந்த கூட்டம் நடந்தவுடனே இன்னைக்கு கூட்டம், அமைச்சரவை கூட்டம். ஏன்னா அந்த மானிய கோரிக்கைகள் வருது. மானிய கோரிக்கைகள் வர முடியாது. அவர் துறை ரீதியான ஆய்வு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஒவ்வொரு துறையை ஒரு நாளைக்கு 2 துறை 3 துறையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அது இல்லாமல் அவருடைய துறைகளும் இருக்குது. இந்த ஆய்வு கூட்டம், இந்த செயலர்களை பார்க்குறது இதெல்லாம். இதில் ஒரு கட்டமாக அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை கூட்டம்னா சில கொள்கை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்றதெல்லாம் முறையாக அமைச்சரவை கூட்டம் கூட்டி தான் முடிவெடுக்க முடியும். அதனால் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இன்றைக்கி கூட்டம் நடந்த உடனே ஒரு தகவல் வருது. நீங்கள் யாரும் லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதரிக்கக்கூடாது, அமைச்சரவையில் இருக்க மாட்டீங்க. அமைச்சரவையுடைய இதை மீறி, கண்ணியத்தை மீறி எதாவது நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவேன், கவலைப்படாமல் எடுப்பேன். அதிகாரமயமாக மாறுற வேலை எதாவது பண்ணிங்கனாலும் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரீல்ஸ் போடக்கூடாது அதெல்லாம் சொன்னாருன்னு. அமைச்சரவை கூட்டம் உள்ளே நடந்துச்சு. அதில் எப்படி இவ்வளோ விஷயம் நடக்கும், வெளியே தெரியும் அப்படின்றது எனக்கு முதல்ல சந்தேகம் இருந்தது. அதற்கு பிறகு இது சம்பந்தமாக கூப்பிட்டு சட்டமன்ற செய்தியாளர்கள் சிலர்கிட்ட கேட்ட பொழுது சில அமைச்சர்களே சொன்னாங்க. உள்ளக அவர் கண்டிச்சார். ஆனால் ரீல்ஸ்லாம் போடக்கூடாதுலாம் சொல்ல அவர். அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டாண்டர்டை தான் மெயின்டைன் பண்ணார். பார்த்து இருந்துக்குங்க. புகார்கள், லஞ்சம் புகார்கள் அது இது எதாவது வந்துச்சுன்னா நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்துருவேன். நீங்கள் அமைச்சர்களை நீடிக்காத உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து நடந்துங்கன்ற மாதிரி தான் அவர் எச்சரிக்கை பண்ணார். அது அவர்களே நான் இன்னும் 2-3 அமைச்சர்கிட்ட பேசணும், அது சொன்னது ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் கண்டிஷனாக சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன் சொல்கிறார்? அதான் அடுத்த கேள்வி. என்ன திடீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, பல அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் சிக்கலில் போய்கிட்டு இருக்குது. அதில் பல விஷயங்கள் நடக்குது, துறை வாரியாக நடக்குது. சில இது கொள்கை முடிவு இருக்குது. அதாவது டெண்டர் கரெக்டாக இருக்கணும், பார்ட்டி ஃபண்டு வாங்கக்கூடாது, சில விஷயங்கள். ஆனால் நான் கேட்ட வரைக்கும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்கிட்டலாம் கேட்ட பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, கீழே சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் இறங்க மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதற்குன்னு ஒரு மரியாதை பண்ணுவாங்க. அது பெருசாக வெளியும் வராது. அந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறதும் ஒரு வகையில் சிக்கல் தான். ஃபேவராக போகிறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணுறாங்க. அதில் முதல்வர் விஜய் க்ளீன் கவர்மெண்ட் கொண்டு போகணுன்னு விரும்புகிறாரு. நான் எத்தனை வருஷம் இருக்கிறேன்னு கணக்கு இல்லை, நான் இருந்த பீரியடு எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிறேன் அப்படின்றது. அப்போ அந்த க்ளீன் கவர்மெண்ட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி யார் பண்ணாலும் நான் நடவடிக்கை போவேன்னு முடிவு பண்ணி பண்ணுறாரு. உளவுத்துறை ரிப்போர்ட்டு அவர் கடுமையாக கேட்டு வாங்குறாரு, சில உத்தரவுகளும் போடுறாரு. நான் பின்னாடி சொல்கிறேன். அதே நேரம்
உளவுத்துறை ரிப்போர்ட்டில் ஏதாவது மறைக்கப்பட்டதுன்னா அவர்கள் நினைத்தால் அந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள முதல்வர் கிடையாது. அவருக்கு வேறு சில வகைகள்லையும் வருது. அவர் எல்லா டியூட்டி முடிச்சுட்டு ஓய்வு பெறுற நேரத்தில் சில இதெல்லாம் சிலருடைய காணொளிகள் மற்ற விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக பார்க்குறாரு. சிலர்கிட்ட பேசவும் செய்கிறார் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால் அவர் கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம சொல்லுவோம்ல ஜெயலலிதா பாணி. அதை ஃபாலோ நான் பார்த்த முதல்வர்களில் கலைஞர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு ப்ரில்லியண்ட்டு ஜெயலலிதா கிட்ட இருந்தது. அதனால தான் அவங்களால அதிக ஆண்டுகள் ஆட்சி பண்ண முடியுது. பல விஷயங்களில் கலைஞருடைய சாணக்கியத்தனத்தெல்லாம் அவங்களால முறியடிக்க முடியுது. அதுக்கு அடிப்படை காரணம் ஜெயலலிதாவுடைய ப்ரில்லியண்ட்டு, அந்த மைண்டு. நீங்கள் தலைமுறை வித்தியாசமும் இருக்குல்ல. கலைஞர் அவர் காலத்தில் பார்த்ததில் 50கள் 60களில் பார்த்து அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட அவர் வறட்சி ஆகிட்டுருக்கும். அதை அந்த ரிலேயில் அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு யார் ஓடி இருக்கணும்? ஸ்டாலின் ஓடி இருக்கணும் அப்போத்துலேருந்து 70களுக்கு அப்புறம். அப்போ அது இன்னும் போயிருக்கோம். ஆனால் கலைஞர் கை நீட்டுறாரு, ஸ்டிக் வாங்க ஆளே இல்லையே, அவரே தானே ஓட மாதிரி ஆச்சு. ஆனால் எம்ஜிஆர் ஸ்டிக்கை ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ ஜெயலலிதா 84லேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாலேஜ் இருக்குல்ல. அது கலைஞர் விஷயம் தெரிஞ்சு உள்வாங்கிடுவார், விஷயத்தை கொண்டு வந்துடுவார், பேசிடுவார், அங்கேருந்து தகவல் வாங்கிடுவார், எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு அவருடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா கட்சிக்குள்ளே அரசியல் ரீதியாக ஏதாவது இருக்கலாம். அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சமரச போக்கை தான் அவர் மெயின்டைன் பண்ணார். ஜெயலலிதாட்ட அது இல்லை. எல்லா இடத்துலையுமே அடிதடி தான். பேட்டா இன்றைக்கி இருப்பேன் மந்திரி, இன்றைக்கி நாளைக்கு எந்திரி, நீ இன்றைக்கி அதிகாரி, நாளைக்கு நீ கிளம்பிடு, பேட்டி ஆகணும் கொடுக்கூடாது, பார்த்துக்கோ. இந்த சீன் போடுறவெல்லாம் பண்ணக்கூடாது, வேலை மட்டும் பண்ணணும். அது அந்த இது ஜெயலலிதாட்ட இருந்தது. அப்போ அதனால் அதிகாரிகள் பயந்தாங்க. வேலை தப்பு நடக்குதுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபைல் பார்க்குறதுல அவங்கள மிஞ்சின ஆள் கிடையாது. இதெல்லாம் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்திரமுகியாக முதல்வர் விஜய் மாறணும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்க்கலாம். ஆமாம். அது அந்த அவர்கிட்ட நான் பேசும்போது அந்த செய்தியாளர் சொன்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாளாக அப்சர்வ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. இனி கொஞ்சம் இருக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் உளவுத்துறை ஐஜி கூட போகலாம், கிளம்பிடலாம், நம்ம ஒரு டெப்டேஷன் போகிறதுக்கு ஒரு யோசனை இருக்குது. அதுக்கு பதிலாக ஏடிஜிபி பொதுவாக ஏடிஜிபி தான் இப்போ லேங்கில் ஒன்றா இன்டெலிஜென்ஸ் போடுவாங்க. சரி. இப்போ அஸ்ராக்காருக்கு ஐஜி தலைமையில் அவர் ஐஜி ரேங்கில் இருக்கார். அவர் ஏதோ டெப்டேஷன் போகிற மாதிரி ஒரு தகவல், ஏடிஜிபி தலைமையில் இன்டெலிஜென்ஸ் போடலாம் அப்படின்னு. ஏன்னா டிஐஜி இருக்காப்புல, எஸ்எஸ்பி இருப்பாங்க, எஸ்பி தலைமையில் ஒரு இது இருப்பாங்க. இது ஐஜி இல்லாமல் ஏடிஜி லெவலில் போகலாம், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் உயரும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு அதிகாரி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. தகவல்கள் வர்ற அதிகாரியை பொறுத்து, அந்த அதிகாரியை விஜய் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. அதனால் நம்ம இப்படிலாம் சொல்ல முடியாது. மாறிடுச்சு ஆகா ஓகா அந்த ரசிக மனப்பான்மையிலேருந்துலாம் நான் சொல்லலை, நடைமுறை மனப்பான்மையிலேருந்து சொல்கிறேன். இப்படி இருந்தால் இப்படி போகும். நல்ல ஏடிஜி போடுறாங்க, அவர் உங்களுக்கு எதுக்கு நான் தரணும், நான் விஜய் சார் முதலமைச்சர் அங்கேயே பார்த்துக்கிட்டேன்னா அது கொஞ்சம் மாறுதல் வரும். ரைட்டு. அமைச்சர்களில் அவருக்கு நெருக்கமான 4-5 பேரையே கண்காணிக்க சொல்லியிருக்காரு அப்படின்றதான் நமக்கு வந்த தகவல். அவருக்கு நெருக்கமான அந்த ரோ இருக்குல்ல, 1 விஜய், 2 புசி, 3 ஆதவ், 4 இவர் அருண்ராஜ், 5 செங்கோட்டையன் நினைக்கிறேன், 6 வெங்கட்ராமன், ராஜ்மோகன் 8 9 வரும். அப்புறம் இவர் பிரபு வருவார், அந்த மாதிரி கீர்த்தனா வருவாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ரோலை ஒரு 5 பேரை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் உடைய 2 அமைச்சர்களும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன காரணம்னா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் அப்படின்னு ரிப்போர்ட்லாம் போயிருக்குது. காங்கிரஸ்காரங்க தானே. ஆனால் இவர்கள் செய்கிறது யாருக்கு கெட்ட பேராக போகும்? தாவேக்காவுக்கு தான் கெட்ட பேர். தாவேக்கா அமைச்சர் தானே மக்கள் கொண்டு போவாங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பண்ணார், என்ன துஷ்பிரயோகம்? அந்த இதில் மகாபலிபுரத்தில் டிடிடிசி அந்த இது இருக்குங்களா ஹோட்டல்,
அதில் காங்கிரஸ் கட்சியினருடைய பயிற்சி பட்டறையை அங்கே நடத்துறதுக்கு எல்லாரையும் புக் பண்ணதெல்லாம் காலி பண்ண வச்சு பண்ணுற மாதிரி தகவல். அந்த தகவல் முதல்வருக்கு போயிருக்கு. ப்ளஸ்ஸு மற்ற விஷயங்கள் இருக்கும்ல. விஸ்வநாதன் கொஞ்சம் ஓவர். இந்த குத்தாட்டம் போட்டது, மெயினாக அதுதான். அந்த குழந்தைகள் கால் இது பிடிச்சதில்ல, அது நியாயமோ தப்போ நமக்கு தெரியாது. அந்த சர்ச்சை இது எல்லாத்தையும் வச்சு அவர் பிரவீன் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு, ஏங்க இவர் வார்ன் பண்ணியிருக்காரு. அவரை ராகுல்கிட்ட பேசுங்க, மாற்ற சொல்லி கேளுங்க, ஓ மாத்துறது வேறு யாரையாவது ஒரு ஆள் கொடுங்க, அவருக்கு பதிலாக கொடுங்க அப்படின்னு. ஏன்னா உயர்கல்வியிலையும் இவர் இஷ்டத்துக்கு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கார். காங்கிரஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பிஜேபி எதிர்ப்பு, கவர்னர் எதிர்ப்பு, அது மாதிரி அந்த மாதிரி ஆள் தேவையில்லை. இந்த கவர்மெண்ட் என்ன எதிர்க்கு அதுதான் நான் சொன்னேன்ல. வக்பு இந்த விஷயத்தில் நம்ம முஸ்லீம் லீக் அமைச்சர் பேசுனது, வன்னியரசு கூட ஒரு இதில் வாய் விட்டார். பிரதமரை பற்றி சட்டசபையில் பேசி இவர் உட்கார சொன்னார். உட்காருங்க, அவன் வாழ்த்து சொல்ல தான் கேட்குறாரு. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க, இங்கே அரசியல் தாக்காதீங்க, உட்காருங்க. அதுக்கப்புறம் வன்னியரசிட்ட பேசியிருப்பாங்க. மத்திய அரசோ பிரதமர் பற்றியோ இந்த கமெண்ட்ஸ்லாம் கூடாது, நீங்கள் மினிஸ்ட்ரி ஆபத்தில் வச்சிங்க, நீங்கள் டாக்டர்னு கூட்டு போய் அடிச்சிருப்பாங்க. வன்னியரசு பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியுதா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த ஷாஜகான், அதே மாதிரி இவர் விஸ்வநாதன் கண்டபடி பேசுகிறது, மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள், அதாவது காங்கிரஸ் மைண்ட் செட்லேருந்து பேசுகிறது. அது வந்து தாவேக அரசுடையதாக மாறும். நீங்கள் கூட்டணி அரசில் இருக்கிற ஒரு அமைச்சர், ஆனால் கொள்கை முடிவு தாவேகாவுடைய கவர்மெண்ட் எப்படி போகுது தான், காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது இது. அப்போ அதில் இவர் இது பண்ணதெல்லாம் ரிப்போர்ட்டாக போய் அவரை வேறு ஆள் இது பண்ண பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல, இந்த தகவல் தெரிஞ்சு அவர் பிரவீன் சக்கரவர்த்தியை ஆஃப் பண்ணுறதுக்கு மாநில தலைமையை பிடிச்சி ஆஃப் பண்ணி, பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் விஜயிடம் இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ண சொன்னார் ராகுல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னதாக. அப்போது தற்சமயம் தலை தப்பி இருக்குது. இந்த உண்மை விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா அது வேறு கதை. இந்த மாதிரி மாய்மாலத்தனம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இவரை மாற்றி அடுத்த தடவை இல்லைங்க இவரை மாற்றிடுங்க, வேற ஆள் கொடுங்க காங்கிரஸ்லேருந்துருவாங்க. இன்னும் 3 பேர் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஆள் கொடு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ விஸ்வநாத் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. ராஜேஷ்குமாரை கண்காணிக்க தொடங்கி விட்டார்கள். இது இல்லாமல் சில பேருக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு அமைச்சர் 5 அமைச்சர்களை கட்டுப்படுத்துகிறார். ஒரு அமைச்சர் தாவேக அமைச்சரா? வேறு யார் இல்லை சொல்கிறேன். இந்த தகவலும் விஜய் சேகரித்து வைத்திருக்கிறார். அதையும் கூட்டணி கட்சிகள் அமைச்சர் ஒன்று நினச்சேன் சார். தாவேகா அமைச்சர், தாவேகாவில் இருக்கிற ஜூனியர் அமைச்சர்கள், நல்ல துறைகள், அவர்களே கட்டுப்பாட்டில் வச்சு இயக்குகிறார். இதெல்லாம் நான் இப்போ மறைச்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு 3-4 மாதம் போச்சுன்னா வெளியில் வர ஆரம்பிச்சுன்னா ஓப்பனாக பேரெலாம் சொல்கிற மாதிரி வரும். நம்ம நல்ல கவர்மெண்ட்னா பாராட்டியே தீரணுன்ற முடிவில் இருக்கிறோம். அதே சமயத்தில் மோசமாக போகுதுன்னா அதை சுட்டி காட்டவும் தான் இருக்கிறோம். அதனிலும் மோசமாக போகுது, முதல்வரே அந்த மாதிரி சிக்கலாக வராருன்னா அதையும் சுட்டி காட்டுவோம், இல்லை எப்படி அதை கொண்டு வரணுமோ கொண்டு வருவோம். அதனால் இதில் இருந்து தான் அவர் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் பார்த்துக்குங்க, முதல் எச்சரிக்கை. இந்த கரண்ட்டு போயிடுச்சுன்னா யூபிஎஸ் மீனுமே, அப்புறம் எதுனா எச்சரிக்கை தானே. இப்போ கரண்ட்டு போயிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் தாங்குவேன், பார்த்து ஷட் டவுன் பண்ணிக்க, சேவ் பண்ணுறதெல்லாம் சேவ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது போயிருக்குது. இது இல்லாமல் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சில கொள்கை முடிவுகள், சில விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. அதில் முக்கியமானது அந்த பறக்கும் இந்த சாலை 1500 கோடி ரூபா வருது, கேன்சல் பண்ணாங்க. ஆமாம், அதை அமைச்சரவை முடிவாக மாற்றி இன்றைக்கி அதை அறிவிச்சிருக்காங்க. இவர்கள் உட்காந்துட்டு எவ்வளோ என்ன மாதிரி இதெல்லாம் ரத்து பண்ணுறீங்க, வளர்ச்சியை பாதிக்கும். யாருடைய வளர்ச்சி? உங்களுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வீழ்ச்சி. இப்போ அதில் காசை மிச்சம் பண்ணி முறையான டெண்டர் போட்டு கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. அதனால் முறைப்படி அந்த டெண்டர் ரத்து, புது டெண்டர் போடுவாங்க, அதை எப்படி கொண்டு போகணுன்றதை பார்ப்பாங்க. இது இல்லாமல் ரெஸ்டோ பார் கொண்டு வரதுக்கான வேலைகளில் அரசு இறங்கியிருக்கு. ரொம்ப டேஞ்சர். டாஸ்மார்க் ப்ளஸ் பார் அதை தூக்கிட்டு இதை எடுத்துகிட்டு வரதா, அதுக்காக டாஸ்மார்க் ப்ளஸ் பார் தான் FL2 பார். FL2 பார்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுவும் மோசம். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு இது சொல்லியிருக்காரு, இது FL2 பார் புதுசாக கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு கொடுத்து வச்சுட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து இப்படி போயிடணும், தடிக்கு விழுந்தால் ஒரு FL2 பார் இருக்கும். அந்த FL2 பாரில் இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கன்ற மாதிரி போயிட்டாங்க. FL2 பார் கான்செப்ட் என்ன, ஒரு 50 பேர்
குடிக்க வர்றவங்க ரெகுலராக வர்றவங்கன்னா அவங்க மெம்பர்ஷிப் ஆகிடுவாங்க. டீசெண்டாக வந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரி போய் வாங்கிட்டு சந்தில் போய் நின்று தலைவர் ஒன்னவர் அப்படின்னு துப்புவான், பீடி குடிப்பான், எதாவது பண்ணுவான், முடிப்பான், சண்டை போடுவான். அங்கே போய் அந்த சந்துக்குள்ளே அந்த இதில் நின்றுக்கிட்டு குடிக்கிறத விட எஃபோல்ட்டு பண்ணால் டீசெண்டாக போய் உக்காந்து ஒரு 4 நண்பர்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி இது கடலெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கின்னு சரக்கு அடிச்சுட்டு கிளம்பி போகலாம். அதுக்கு அந்த இதில் மெம்பராக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த கான்செப்டே உடச்சி யார் வேணால் குடிச்சிக்கலான்னு அவன் இங்கே இல்லாதவன் அங்கே இல்லாதவன் இங்கே, அதுக்கு டைமு அதை பிரச்சனை போல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதை வந்து எஃப்எல்டு பாரை முறைப்படுத்திட்டாங்க. மெம்பர் ஆனால் தான் அது. ஆனால் அந்த ரெஸ்டோ பார்ன்றது ரொம்ப மோசங்க. ரெஸ்டோ பாருன்றது எஃப்எல்டு பாருவே கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிகழ்வு தான். கொஞ்சம் டீசென்சியாக அதை குடிக்க வேணாம் போய் வாங்கிட்டு வீட்லேயும் குடிக்க முடியாது, அந்த நாற்றத்துலேயும் உட்காந்து குடிக்க முடியாது, நமக்கு எதுக்குப்பா இது கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறவன் தாண்டி என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்லையோ ஸ்டார் ஹோட்டல்லையோ எங்கேயா குடிச்சிட்டு போகிறேன்றவன் எஃப்எல்டு பார் வந்தால் கவலையே படாமல் வாரத்தில் 4 நாள் குடிக்க ஆரம்பிப்பான். இவங்க நோக்கம் என்னங்க? குடிக்க வைக்கணும் தானே. ஆமாம், குடிக்க வச்சா காசு கிடைக்கும். இதான் போன கவர்மெண்ட் பண்ணிச்சு. இப்போ ரெஸ்டோ பார்ன்றது அதையும் தாண்டி புனிதமானது. ரொம்ப மோசங்க. ஹோட்டலோடு சேர்த்து ரெஸ்டாரண்ட்டு மாதிரி இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிக்கிட்டே பண்ணலாம். இது என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு டைம் இருக்காது. மியூசிக் போட்டுக்குவாங்க, மியூசிக் போட்டு அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. கிட்டத்தட்ட ஃபாரின் கல்ச்சர் மாதிரி. அப்போ என்ன ஆகும்? தகராறு வரும், முட்டல் மோதல் வரும். இதில் யார் வேணால் போகலாம். குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு குடிக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, ஒய்ஃபு இதுனா. பெண்கள் இதில் அதிகமாக குடும்பம் இந்த மாதிரி வரும்போது இந்த பழக்கம் இது ஒரு சமுதாயத்துடைய நாங்கள்லாம் எவ்வளோ நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், இன்னும் பாரு அப்படியே இருக்கிறானுங்க அப்படின்ற ஒரு மனநிலை வரும். இந்த மாதிரிலாம் வர்றவங்களாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மனநிலையோடு போய் அங்கே உட்காருவாங்க. அப்போ குடித்தா தப்பு இல்லைன்னா ஒரு பெக் அடிச்சுட்டு ஸ்டைலாக அடிச்சுட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஒயின் சாப்பிட்றோம். வித்தவுட் ஆல்கஹால் ஒயின். அது வந்து நம்ம சருமத்தை அவ்வளோ பாதுகாக்கும். வித்தவுட் ஆல்கஹாலில் கொஞ்சோண்டு ஆல்கஹால் இருக்கிற பீர் கொஞ்சம் அடிச்சிக்கிறோம். அப்படியே சிக்கன் பீஸ் அதுன்னு ஃபேமிலியாக உட்காந்து இது பண்ணுறோம். அப்புறம் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி, அப்புறம் ஆண் நண்பர் பழக்கம் வந்துடும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சமுதாயத்தில் நானாக இருக்க விரும்புகிறேன், இது என்ன அவர்கிட்ட பழகினா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடிப்படை சமுதாய கட்டமைப்பை சீரழிக்கிற வேலை இது. பண்ணால் என்ன தப்புன்ற மனநிலையில் இன்றைக்கி பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டாங்க. என் வாழ்க்கை என் கையில், நான் வாழ்கிறேன், இண்டிபெண்ட். அதில் என்ன தப்புன்னு ஆக்சுவலாக அவங்களுக்கு அவர்களுடைய சுகம் மட்டும் இப்போ தெரியுது. நாளைக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக என்ன பிரச்சனை வருதுன்னா, முறை தவறிய அதாவது வரம்பு மீறிய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கம், நேரம் கழித்து தூங்குறது, அது வந்து அவங்க டிப்ரெஷன் ஆகுது. 2வது இந்த நீர்க்கட்டிகள், இந்த குழந்தை பிறப்பை கடுமையாக பாதிக்குது. இது எல்லாமே காலம் தாழ்ந்த அந்த திருமணம் 30 வயசுக்கு மேலெலாம் ஒரு பெண் திருமணம் 32 வயசுனா குழந்தை பேர்ச்சிக்கல். குழந்தை பேர்ச்சிக்கல்னா குழந்தை பெற்றுட்டாதுங்க, நாங்கள் இப்படியே வாழ்ந்துருவோன்னா ஒரு 50 வயது இருக்கும் பொழுது நடுவுலேயே இந்த உறவு பிரிஞ்சிச்சுன்னா யாரும் கவனிக்க முடியாத அந்த குடும்பத்திலேயே இன்னொரு சகோதரியோ சகோதரனோ குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை போய்ட்டு அண்டி வாழ்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆட்டம்லாம் அப்போ ஒன்றுமே இருக்காது. அதனால தான் எல்லாமே ஒரு உறவு, இது நம்மளுடைய இது கம்யூனிட்டி, நம்மளுடைய கல்ச்சர் அந்த மாதிரி அதோடு சேர்ந்து வாழணும். நம்மளுடைய சுயநலங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி இது. ஆனால் இது எஃபல்ட் இந்த ரெஸ்டோ பார்லாம் இதை வந்து அழிக்கிற இது. ஃபேமிலியாக போகலாம், ஒரு பார்ட்டி அங்கே கொண்டாடலாம், ஒரு கம்பெனி இது அந்த மாதிரி. அப்போ இது வந்து நான் ஜாலியாக தானே இருக்கேன், ஒரு ரெஃப்ரெஷ் தானே ஆகுது. அப்போ உனக்கே ரெஃப்ரெஷ் ஆகுது, ஆஃபீஸில் தட்டிகிட்டு இருக்கிறோம்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உனக்கே இப்படி ஆகுதுன்னா, வண்டி இழுக்கிறான், வெயிலில் சாகுறான், அதுக்குறான், வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதம் வாடகை எப்படி கொடுக்க போகிறோம், கரண்ட்டு பில்லு திடீர்னு பார்த்தா இந்த மாதம் 10,000 வந்து. இந்த மாதம் பார்த்தீங்களா கரண்ட்டு பில் எல்லாருக்கும் கேட்டால் போன அந்த டேரிஃப் ஏற்றி விட்டதுடைய விளைவு இந்த சைக்கிளில் வருது, அடுத்த இது குறையுன்றாங்க. எல்லாருக்கும் கரண்ட்டு பில்லு இந்த தடவை டபுள். இந்த இதில் இன்னொரு ஒரு அயோக்கியத்தனம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் மீட்ரு அந்த யூனிட் பார்க்குறாங்க. முன்னன்னா எழுதிட்டு போயிடுவாங்க 470 to 830 அப்படின்னா 400 யூனிட்டு, இத்தனை யூனிட்டுன்னு தெரியும், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு தெரியும்.
இந்த டிஜிட்டல் இதில் இங்கே ஏற்றிட்டு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் வருது. என்ன யூனிட்டு 2 யூனிட்டுக்கு நடுவில் கழித்து பார்த்தா எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே தெரியறதும் இல்லை, எதுவும் இல்லை. யார் கணக்கு எடுக்கிறா, என்ன எடுக்கிறா எதுவும் தெரில. முன்னன்னா மீட்ரு ஓடினே இருக்கும். 400 to 840ன்னு போட்டானா, சார் 800 தான் ஓடிது 840ன்னு போடுறீங்களே எப்படி கேட்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சர் இந்த குறைகளை களையணும். முறையாக போன மாதம் கடைசியாக ரீடிங், இப்போ நான் ரீடிங், அதையும் மெசேஜ் அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா தான் ஒரு நேர்மையான ஒரு இதாக இருக்கும். ஒருத்தருக்கு கேட்டால் 18,000 20,000 பில்லு வந்துச்சுன்னு எனக்கு சொல்கிறாரு. என்னான்னு போய் கேட்டால் அவன் மது போதையில் எழுதிட்டு போயிட்டான், நாங்கள் வந்து குறைச்சி கட்டுங்க நாங்களாம். சரி கட்டிட்டா இப்போ அந்த டியூவை சேர்த்து கட்டுன்றாங்க. நான் என்ன பண்ணுறேன்னாரு, போய் புகார் கொடு, பேசுங்க, கடிதம் கொடுங்க, இல்லாட்டி கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்லுங்கள், வழக்கு போடுவோன்னு சொல்லுங்கள், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்லுங்கள். உங்கள் மேலே நியாயம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை ரீடிங் காமிக்க சொல்லுங்கள். அந்த ரீடிங் கரெக்டாக இருந்தால் பணத்தை கட்டுவாங்க, நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும்னு அர்த்தம். இப்போ இது ஒரு இந்த மாதிரி. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கஷ்டம் இருக்குதுங்க வாழ்க்கையில். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டரை குறைக்கணும்னு இந்த மாதிரி போய் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்குவீங்க. செலவு தானே. நீங்கள் போய் ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்கிறீங்க வச்சுக்கிங்க, ஒரு குவார்ட்டர் வாங்கினா அடிச்சுட்டு போயிடுவீங்க. இங்கே அப்படியா? அங்கே ஒரு குவார்ட்டரு 140 ரூபானா இங்கே ஒரு குவார்ட்டரு 300 ரூபா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்ல சரக்கு. அதோட விட்ருவானா, 4 சுண்டல் வச்சானா அது ஒரு வேலை. அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அது வாங்கி இது வாங்கி நீங்கள் வெளியே வரும்போது 1500 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு பார்ட்டி நடத்துனீங்கன்னா. இன்னொன்று, இந்த கலாச்சாரம் வந்து ஒரு வகையான மேட்டுமைத்தனத்தை வரும். நம்ம கௌரவமாக வாழ்கிறோம், நம்ம கௌரவமாக குடிக்கணும் அப்படின்றது, அதுக்காகவே இது பண்ணணும். இது வெறும் மது விற்கும் இடம் மட்டும் இல்லை, இது மதுவை ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றும் ஒரு கருவி. டூல் ஆஃப் நார்மலைசேஷன். இதை நார்மலைஸ் பண்ணிடுறது. ஏன் என்ன குடிச்சா என்ன தப்பு? இன்னொன்று, கொஞ்சம் யோசிக்கிறவங்க கூட ரெஸ்டோ பாருக்கு போயிடுவோம், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், நேரம் சாப்பிட போகிறோம்பா அப்படின்வான், அப்படியே ஆரம்பிப்பான். இந்த உரிமைகள் கட்டுப்படுத்தப்படாத வரை, இவை வணிக நோக்கத்திற்காக தாராளமாக வழங்கப்படுவது குறையாத வரை இந்த சமூக பாதிப்புகள் குறையாது. இதில் வந்து ரெஸ்டோ பார், FL2 பார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மதுபான விற்பனைக்கு அரசு பல்வேறு உரிமைகளை வழங்குது. அதில் FL2 என்பது பொதுவாக நட்சத்திர ஹோட்டல்கள், கிளப்புகள் மற்றும் குறிப்பிட்ட உணவகங்களுக்கு வழங்கப்படும் உரிமமாகும். ரெஸ்டோ பார்கள் தங்கள் வணிகத்தை தொடங்க அரசாங்கத்திடம் இந்த FL2 அல்லது அதற்கு இணையான உரிமைகளை பெற வேண்டியது இருக்குது. அரசு இந்த உரிமைகளை வழங்குவதன் மூலம் மது விற்பனை ஒரு முறைப்படுத்தப்பட்ட வணிகமாக மாறுகிறது. இதன் விளைவாக மது அருந்துவது ஒரு சமூக அங்கீகாரம் பெற்ற செயலாக அரசு மட்டத்திலேயே உறுதிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு தீமைன்னு தெரியாமலே வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு செயல். அதில் என்ன இருக்குது அப்படின்றது. கலாச்சார மறைப்பு, கிளாமரைசேஷன் த்ரூ லைசன்சிங். இது வந்து பழைய காலத்து மது கடைகளுக்கும் டாஸ்மாக் இந்த ரெஸ்டோ பார்க்கும் உள்ள முக்கிய வேறுபாடு அதோடைய லுக் அண்ட் ஸ்டைல், லுக் அண்ட் ஃபீல். நீங்கள் போயிட்டு ஏய் நிறைய இன்னொருத்த கை விடணும், அண்ணா ஒரு குவார்ட்டர் நான் இந்த இதில் அதுண்ணா தானே. அதுவும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் இருக்கும், பைக்கு அங்கங்கே அப்படியே அவர் வரும்போது அவர் அதை பார்க்க மாட்டார், அங்கே கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இங்கே விட்டு போவார். எனக்கு என்னென்னு ஒரு ரோ இன்னொரு ரோ நிற்கும் வண்டிங்க, டிராஃபிக் ஜாம். FL2 உரிமை பெற்ற இடங்கள் பார்ப்பதற்கு மிகவும் நவீனமாகவும் உயர்தர உணவுமாகவும் காட்சியளிக்குது. இது வந்து இதனால் உள்ளே நடக்கிறது வந்து மது விற்பனைன்ற மைண்டு நமக்கு வராது. ஒரு ஒயின் ஷாப்பில் போய் வாங்கினா பார்ப்பான் போய் அங்கே நின்று எலைட் மைண்ட் செட் வந்துடும். அப்போது இது என்னென்னா உயர்தர சமூக நிகழ்வு, அதாவது ஹை அண்ட் சோஷியல் ஈவெண்ட் அப்படின்னு இந்த பிம்பம் தான் இளைஞர்களை எளிதில் ஈர்க்கிறது. இதுவே நீங்கள் குறிப்பிடும் அந்த பாதிப்புக்கு முதன்மையான காரணம் என்னென்னா இதுதான், ஒரு எலைட் மென்டாலிட்டி. நம்ம வளர்ந்துட்டோம், நான் வளர்கிறேன்னே மம்மி அப்படின்ற மாதிரி மச்சான் அப்படின்னு போயிட்டு. FL2 பார்கள் பெருகும்போது அவை பெரும்பாலும் நகரின் மைய பகுதிகள் அல்லது மக்கள் அதிக நடமாடும் பகுதிகள் அமைய அனுமதி அளிக்கப்படுகிறது. என் முன்னாடி வந்து பழைய சினிமாலாம் கல்லு கடை காமிப்பாங்க பார்த்துறீங்களா, ஊருக்கு வெளியே சுடுகாட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கும். இன்றைக்கி நம்ம தான் சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிறோம், அது நல்ல இடத்துல இருக்குது. முன்பு மது கடைகள் ஒதுக்குப்புறமாக இருந்தது, ஆனால் இப்போது ரெஸ்டோ பார்கள் மூலம் மதுபானம் என்பது நமது தெருக்களின் ஒரு பகுதியாக கடைகளுக்கு அருகிலேயே வந்துவிட்டது. இது மருந்து அருந்துவதை இயல்பான ஒன்றாக சமூகத்தில் மாற்றுது. என்ன பெரிய தப்புன்ட்டாங்க, அவள் தான் முஞ்சிடும், நீ அவன்கிட்ட போய் எதுவுமே சொல்ல முடியாது. பூமராகவே இருக்கிற மைண்ட் எப்போ ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்.
இதில் என்ன லாபம்? அரசின் வருவாய் மற்றும் சமூக பாதிப்பு என்ன இருக்குது? அரசை பொறுத்தவரை எஃப்எல் டு பார்கள் மூலம் கிடைக்கும் கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி வந்து அதிகம், ரொம்ப முக்கியம். வணிக லாபத்தை நோக்கமாக கொண்ட உரிமங்கள் அதிகமாக வழங்கப்பட சமூகத்தில் மதுவின் இருப்பு அதிகரிக்கின்றது. எவ்வளோக்கு எவ்வளோ எஃப்எல் டு பார் பெருகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ புது குடிகாரர்கள் உருவாகிறார்கள். புது குடிகாரர்கள் உருவாகுறோம். அவன் என்ன சொல்லுவான்? வாடா என்னம்மா பெரிய என்னம்மா குடிகார மாதிரி என்ன பேசுகிற? என்னையாவது ஜாலிக்கு போகிறேன், ஒரு பெக்கு அடிக்கிறேன், கொஞ்சம் அப்படி சுண்டல்கள் சாப்பிட்டு வரேன். சில பேர் பீர் வச்சுன்னு அடிச்சுன்னு இருப்பான் தெரியுமா? அவ்வளோ நான்லாம் மாட்டிக்கிறேன். நம்ம ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி உக்காந்துருப்போம், கண்ணாடி கிளாஸில் ஊட்டிக்கின்னு அவங்க கூட. ஏன்னா வேறு வழி இல்லை, கூப்பிட்றான். ஃப்ரெண்டு சில இடத்துல தொல்லையாக மாறும் தெரியுமா? சில படங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒரு நடிகை பிடிச்சி போச்சு, என்னை கூட்டு போய் சாவடிச்சான். 5 தடவை அந்த படத்தை பார்த்தேன். என்ன படம் சார் அது? காதல் ஓவியம். அவனுக்கு ராதா பிடிச்சிச்சு, அதுக்கு நானாக கிடச்சேன். எப்போ நம்மளாம் அந்த ரஜினி ஸ்டைல் படம் பார்த்தாரு, அது போனால் அவர் பார்வை மாற்றத்தினாலே வருவார் அந்த ஹீரோ. பாட்டெல்லாம் அப்புறம் நமக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் அதுக்காக இந்த கொடுமையாக இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட போய் கூப்பிட்றாரு, போகிறோம் உட்காந்து ஸ்பைட். அவர் அதை ஒரு பீர் வாங்கி வச்சுட்டு அவர் பெரிய போதகாரம் மாதிரி. அவர் கொஞ்ச நாள் பொறுத்து நான் சுற்றி மட்டும் பார்த்தேன். இது சரிப்பட்டு வராது, என்னமோ நான் வந்து ஒயிட் ஜீன் அடிக்கிற மாதிரி தோற்றம் வருது, நான் வரல, நீயே போய்க்கொண்டேன். இந்த மாதிரி ஒரு அவருக்கு என்னென்னா அப்படியே பீர் வச்சுட்டு அப்படியே கெத்தா அப்படி அந்த மாதிரி. அப்போ பாதிப்பு அதிகம் நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் அரசாங்க வருவாய்க்காக இத்தகைய கலாச்சார மாற்றத்தை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. ஆனால் மதுவினால் ஏற்படும் சமூக சீர்கேடுகளை விட இந்த வணிகம் தரும் வருவாய்க்கு அரசுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தானே குடிகாரர்கள் உருவாங்க. அதனால தான் இவ்வளோ ஆயிடுச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சிங்க, நீங்களாம் சின்ன பசங்க 80கள்லாம் எம்ஜிஆர் பர்மிட்டு கொண்டு வந்தார். மது பர்மிட் இருந்தால் தான் மது வாங்க முடியும், அந்த ஆங்கில மது. சாராய கடையும் அப்புறமா திறந்தார். இந்த மது பர்மிட் வாங்கிட்டு வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் குடிப்பார். எல்லோரும் அவரை கேவலமாக பார்ப்பாங்க. அந்த குடுத்தனம் இருக்கிற எல்லாருமே அவர் குடிப்பாங்க, அந்த ஆள் குடிப்பாங்க, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த வீட்டில் 3வது தலைமுறை பார்க்குறேன், எல்லோரும் குடிக்காரர்கள். வீட்டில் எல்லோரும் குடிக்காரர்கள். ஏன் இது வந்து எஃப்எல் டு பார் தான் ஊடுருவலுக்கு தேவையான ஒரு லீகல் அந்த ஃபேஸ். அதான் வந்து சாதாரணமாக எல்லோரும் இருக்கிறது. இது வந்து வெறும் மது இருக்கிற இது கிடையாது, ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த இது முக்கியமான இது. இது போக போக என்ன ஆகும்? இது வந்து குடிக்கிறாங்க, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வரும்? குடும்ப அமைப்பில் சிதைவு வரும். ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன் ஆக்கிடுறோம். இதை ஒரு ஸ்டைலான நவீனமான விஷயமாக சித்தரிக்கிறது. இதனால் வந்து என்ன ஆகும்? சமூக அங்கீகாரம் பெற்ற செயலாக மாறிடும். எல்லோரும் குடிக்கிறாங்க, எல்லோரும் ஜாலி, ஒரு பார்ட்டி பண்ணுன்ற வந்து சில வார்த்தை. அது இந்த பார்பிக் சுருளாக கொண்டு வந்து வைப்பான். அடுப்பை கொண்டு வந்து நம்ம முன்னாடி வைக்கிறது. சாதாரண ஹோட்டலில் அடுப்பு அங்கே இருக்கும், நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பார்பிக்கில் அடுப்பு டேபிளில் இருக்கும், கொண்டு வந்து சொல்லிட்டு போவான். அதுலேயும் பாருங்கள், மொதல் 4 ரவுண்டு காய்கறி இதாக தான் வைப்பான். நீ இதெல்லாம் ஃபுல்லாக ஏற்றிடுவேன். அப்புறம் அந்த இதை கொண்டு வந்து வைப்பான், இந்த கான். அது பழம்லாம் சாப்பிட்டோன்னே அப்புறமா கறி கொண்டு வந்து வைப்பான். ஏன் இவ்வளோ ஏற்றிட்டிங்கன்னா அது ஏறாது, கம்மியாக தானே சாப்பிடும். ஆனால் நம்மால் சில பேர் உஷாராக இருப்பான், என்ன வேணால் கொடு, தொடவே மாட்டான். அது வந்துன்னு ஒரு பிடிப்பான். அதில் கறி மீன் நரி அது இதுன்னு இருக்கும். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இது வந்து பார்ட்டி கொண்டாடுறது. அங்கே மதுவும் இருக்குது, மது இருக்கிற பார்பிக்கு இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த ரெஸ்டோ பார் இருக்குது. இது வந்து வளரிளம் பருவத்தினுடைய மது பழக்கத்தை தொடங்குவதற்கும் ஒரு ஸ்டார்டிங் இது வேணும்ல. இப்போ யங்ஸ்டர்ஸ் அப்போ தான் +2 முடிச்சிருப்பான், அது வரைக்கும் வீட்டு பிள்ளையாக இருப்பான். காலேஜ் போனோன்னே வீட்லேயும் கண்டுக்க மாட்டாங்க, புள்ள காலேஜ் போகுதுப்பா, அதுன்னு கையில் காசும் கொடுப்பாங்க, இல்லாட்டி காடை கொடுத்துருவாங்க. அப்புறம் அது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்பிக்கில் முதல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் ரெஸ்டோ பார்னால் கவலையில் ரெஸ்டோ பாரில் போய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுன்னு முன்பெல்லாம் மாலை நேரத்தில் என்ன பண்ணுவோம், எங்கேயா ஹோட்டலுக்கு போவோம், வெளியில் போவோம், 4 துணி எடுப்போம். அதாவது ஹோட்டலில் இது இந்த சங்கீதா கீதம் அப்படி இப்படின்னு இந்த கூட்டம் நிற்கும் பாருங்கள், டோக்கன்லாம் புக் பண்ணி. ஆனால் இப்போ என்ன ஆகும்? நண்பர்கள் சக ஊழியருடன் மதுக்கடைகளில் நேரம் செலவிடுறதை அதிகப்படுத்தும். அது பெரும்பாலும் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸாக இருக்கும், அப்புறம் வீக்லி த்ரைஸ் இப்படியே போய் இதாகும். இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம சொந்த பந்தங்களோட இணையிறது இதாகிடும். இந்த மாதிரி போனோம்னா அது 3வது என்ன, பொருளாதார பாதிப்பு. இது செலவு பண்ணோன்னா ஆகும். மாப்பிள்ளை நீ தான் தடவை அப்படின்வான். எதுக்கத்தாலும் இது கேட்பான்ல, மாப்பிள்ளை பாட்டி இறந்துட்டாங்க, ஐயோ இறந்துட்டாங்களா, ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப இது
வருத்தப்படுறேன்டா, எப்போ பார்ட்டி அப்படின்வானுங்க. அது செத்தாலும் இது பண்ணாலும். இதில் இன்னொரு என்ன பிரச்சனை, குடிச்சிட்டிங்க, பைக் வச்சுருப்பீங்க, வீட்டுக்கு போகணுமே, சந்து பூந்து போவீங்க, அப்படியே உங்களுக்கு மேலே உஷாராக இருப்பான் அவன் டிராஃபிக்கில். சந்துலேருந்து வெளியே வந்து நீட்டும்போது கப்புன்னு மறைப்போம். சார் நீட்டுங்க, சார் இல்லை சார், சார் மீடியா இருக்கட்டும் சார், ஊதுங்க சார். இருந்துருப்போம் முன்னெல்லாம் மீடியாவா, சரி போங்க சார், இப்போ இருந்துட்டு போட்டோம், ஊதுங்க சார். அட்வொகேட்டு இருக்கட்டும் சார், ஊதுங்க சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார், எங்களுக்கு எண்ணிக்கை ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கிட்ட சார் ஊதுங்க சார்னா உரிறீங்க. கடைசியில் மாட்டினோன்னா 10,000 ரூபா அது. அப்போது அந்த மாதத்துக்கு பார்ட்டி செலவு இந்த மாதிரி பல இது. இன்னொன்று, இது வந்து ரெஸ்டோ பார்கள் சூழல் ஒரு மனிதனின் சமூக அந்தஸ்தை அவர் எந்த இடத்தில் உணவருந்துகிறார் என்பதை வைத்து தீர்மானிக்கும் நிலைக்கு தள்ளுகிறது. ஒரு விதமான செயற்கை மேட்டுக்குடி கலாச்சாரத்தை வளர்க்குது. இது சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணுதுன்றாங்க. இதுக்கு மேலே நம்ம ரெஸ்டோ பார் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எஃப்எல் டு பாரு, இந்த ரெஸ்டோ பார் கொண்டு வரதுன்றது ரொம்ப தீமைக்கும், குடும்ப கலாச்சாரத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை அழித்து ஒரு மேட்டுக்குடித்தனம், ஒரு ஃபாரின் ஸ்டைலில் நம்ம மாறுறோம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கல்யாணம் அது இதுன்னு வந்துட்டால் நம்ம அந்த வரதட்சணை, இந்த இது சடங்கு கல்யாணம், சாவு வந்துட்டால் அங்கே போயிட்டு பிண்டம் போகிறது அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் வெளியில் வந்துட்டு நான் ஃபாரின் ஸ்டைல் அப்படி ஆச்சு, அதெல்லாம் பூமர்த்தனன்றது. ஆனால் பண்ணுறது இது வந்து தேவையில்லை அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. ஒரு பக்கம் அரசு வந்து மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இன்னொரு புரட்சி நடக்குது பார்த்தீங்களா? என்ன புரட்சி சார்? சில இடங்களில் மது கடைகளை மூடுன்னு பொதுமக்கள் ரோட்டில் இறங்கிட்டாங்க. முன்ன அதுக்கு மரியாதை இருக்காது. இப்போ ஒரு இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி இறங்க மாட்டாங்க தானே. அவன் இன்னொன்று பாவம், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுமா, எங்கெங்க அது மாதிரி போனோம், வா ஒரு இடம் போகலாம், வா அங்கே கூட்டு போய் அங்கே உட்காந்து மது இது பண்ணால் முடிஞ்சால். ரொம்ப பேர் இந்த வீட்டில் குடிக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. அந்த அம்மாவும் பார்க்குது, இது எங்கேயா குடிச்சிட்டு சனியை கவுந்து கிடக்கும், ஏதாவது ஆகும், இல்லாட்டி ஏதாவது டிடி கேஸில் மாட்டு தொல்லை. இன்னொன்று ஃப்ரெண்டுங்களோட குடிக்கிறேன்னு அந்த மாதிரி சம்பளத்தில் பாதி காலி பண்ணோம். அதான் காடுக்குதே, காடு தேய்ச்சிட்டு கட்டும் போது தானே தெரியும். அதனால் வீட்டிலே வந்து குடி, உனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இவர் பார்ப்பார், நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு வீட்டில் இருக்கிறவங்களை பழக்கி விட்டுறது சீரியஸாக நடக்குது. அதில் இப்போ இருக்கிற இளம் பெண்கள் மத்தியில் இது ஒரு தவறான விஷயமா இல்லைன்ற ஒரு மனநிலை இப்போது இளம் பருவத்தினர்கிட்ட வருது. அதை பார்ட்டி பண்ணுறது, ஜாலி பண்ணுறது, நீயும் வா போகலாம், நானும் வா போகலாம். அப்போ இந்த ரெஸ்டோ பார்லாம் அது யூஸ் ஆகும். ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இது. வந்து குடும்ப உறவுகளை முறிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு போய் விடும். பெரிய சிக்கல் சார். அரசு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் மாற்றம் பண்ணாமல் அதிகாரிகள் அப்படியே இருந்தாங்க அப்படின்னும். அந்த வகையில் இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? இது பாருங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம்ன்றது ரொம்ப நாள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினுக்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு 15 நாளில் அவரை மாற்றுறாங்க. ரெண்டாவது பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னல் இது இருக்கும், பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி. இந்த ரோல் இதில் அடிஷ்னல் செக்ரட்டரி ரோலு இல்லாட்டி சீஃப் செக்ரட்டரி ரோலில் இருக்கிறவங்க தான் இந்த நேற்று சாய்குமார் இருக்கார்ல, அது மாதிரி சீஃப் செக்ரட்டரியாக வருவாங்க. இல்லாட்டி ஒரு பெரிய கீ போஸ்ட் இதில் வருவாங்க. அதான் இப்போ டிக்குன்னு வச்சுங்க, இவர் இருக்கார் டிக்கில், உதயச்சந்திரன், அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் கம் சேர்மன், ரெண்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி டிக்குக்கு ஒரு சேர்மன் சொல்லிட்டு கட்சியிலேருந்து முன்ன போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இது டான்ஜெட்கோ அந்த மாதிரி பெரிய இடத்துல உட்கார வைப்பாங்க சீனியர் ஐஏஎஸ்ங்கள. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். போன சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம், அவர் டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்கார். அவரை கொண்டு போய் ஒரு துறையில் போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு மேலே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய ஜூனியர் முருகானந்தத்துக்கு ஜூனியர் வந்து அவருக்கு மேலே கட்டளை இருக்கக்கூடாது, பழனிசாமி அவரை போட்டு வச்சுக்கிறாங்க. பழனிசாமி வந்து முருகானந்தத்தை ஒரு துறை செயலராக இருந்தவர். அவர் சீஃப் செக்ரட்டரி துறை செயலராக இருந்து நின்றுந்தவர். இன்றைக்கி அவர் இது எப்படி இது? நீங்கள் முருகானந்தம் அவங்க இதில் சீஃப் செக்ரட்டரி இருந்தார், அவங்களுக்கு எதாவது ஆனர்னா அவரை தூக்கி ஏதாவது ஒரு துறையில் போட்டு ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதே மாதிரி டான்ஜெட்கோ, அது பெரிய துறை. நீங்கள் எனர்ஜி செக்டாரில் வந்து செக்ரட்டரி இவங்களாம் இருப்பாங்க, அவங்க தான் அந்த பாலிசி இதெல்லாம் முடிவு இருப்பாங்க, இங்கே அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் இது பண்ணாத அளவுக்கு இருக்கிறதுக்கு டான்ஜெட்கோவில் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிறவங்க, அடிஷ்னல் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிறவங்களாம் போடுவாங்க. இவர் அதானே ஜெய ராதாகிருஷ்ணன். இப்போ அவரை மாற்றிட்டு அங்கே வந்து அருண் ராய் கொண்டு வராங்க. அவர் ஜூனியர் ரேங்கில் பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கவர்.
ஆனால் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் மேலே இருக்கிறவர் நாளைக்கு அவர் டாமினேட் பண்ணலாம்ல. கண்டிப்பாக இந்த அடிப்படையிலலாம் மாறுறாங்க. இது வந்து எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி போடுறாங்கன்றது இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மத்தியிலேயே ஒரு இதுவாக இருக்குது. போன கவர்மெண்ட்லேயும் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, தப்புலாம் பண்ணாங்க. இப்போ இவர்களும் பண்ணுறாங்க. அப்போ ரேங்குக்கு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்ற ஒரு இதுவும் வருது. இந்த அருண் ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி தான் லக்ஷ்மி பிரியா, செக்ரட்டரி 3 என்னமோ இருக்காங்க, சிஎம் செக்ரட்டரி. அப்போது இந்த மாதிரி ஜூனியரு சீனியரு இந்த கேட்டகரி பார்க்காம போடுறது இந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, சுப்ரியா சாகு பற்றி நம்ம பேசணும், ஞாபகம் தான். ஆமாம், பேசியிருந்தோம். என்னையா ஊரில் எத்தனை ஆட்சி மாறினாலும் என்ன பண்ணாலும் அவரை அவங்க மாற்றினாலும் 10 நாளில் மறுபடியும் அவங்க வனத்துறைக்கு போயிடுவாங்க. என்ன நியாயம்? அவங்களுக்கு என்ன பட்டா போட்டு எழுதி வச்சுக்கிதா வனத்துறைக்கு அப்படின்னு? அந்த துறை அமைச்சருக்கே பெரிய சிக்கல் இவங்களுடைய டாமினேஷன். இதெல்லாம் அவர் பாவம் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு இந்த முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி ஜூனியர் தானே, அவங்களாம் என்ன பண்ண முடியும்? அமைச்சர்கள்லாம் சின்ன வயசு தானே. இந்த விஷயங்கள் தலைமைச் செயலக வட்டாரத்தெல்லாம் கசிஞ்சுதான் நம்மளும் பேசிட்டோம். ஆனால் அவங்களுக்கு நான் பட்டா போட்டு கொடுத்துருதா அப்படின்னு. நேற்று அவங்கள மாற்றிட்டாங்க. உண்மையிலே பாராட்டலாம். அது ஒன்றாச்சா? டான்ஜெட்கை பற்றி நம்ம பேசணுமா? ஏன்பா மின்சார வாரியத்தில் சரி பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம், போன ஆட்சி மாதிரி இருக்கக்கூடாதுன்ற. போன ஆட்சியில் நடந்த பல விஷயங்களுக்கு அந்த துறையுடைய டான்ஜெட்கோ சேர்மன் ஜெய ராதாகிருஷ்ணனும் தானே இருந்திருப்பார். ஏன் அவரை மாற்றாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் நண்பர் தான், எனக்கும் நண்பர் தான், நல்ல மனிதர், போன கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டவர். இப்போ அவரை கொண்டு வந்து இதை கவர்மெண்ட்லேயும் அவரை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் மின்சார வாரியத்தில் வெள்ளை அறிக்கை இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னா இயல்பாகவே அது நல்லா இருக்காதுல்ல. ஆமாம் அப்படின்னு நேற்று நம்ம நேற்று நல்லா பேசியிருந்தோம். அவரையும் மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு ஜூனியர் அதிகாரியை போட்டிருக்காங்க. அதை மட்டும் இப்போ என்னான்னு பார்க்கணும். மிஸ்டர் சிடிஆர் அவர்கள் அது என்னான்னு பார்க்கணும். இதை யார் தீர்மானிக்கிறா, யார் போடுறான்றதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் விரிவா. அங்கே யார் இருக்கிறான்னு. இன்னும் உதயச்சந்திரன் பவராக இருக்கிறார் அப்படின்றது ஒரு இது. அப்போ இந்த விவகாரத்தில் இந்த மாற்றங்கள் வருது இல்லை. இதில் இப்போ நான் சொன்னேன்ல, ஜெய ராதாகிருஷ்ணன் சார் வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் முத்தலீஃப்னு பேசுவார். அந்த அளவுக்கு இது நல்ல மனிதர், நல்ல நண்பராக இருக்கிறவர். பத்திரிகையாளர் எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஏங்க போன கவர்மெண்ட்டில் அவர் இருந்திருக்காரு, இந்த இது தொடர்றாருன்னா அது எப்படிங்க? ஒரு தார்மீக ரீதியாக அப்படி சரி இருக்கும், அவரை மாற்ற வேண்டியதானே. அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம பேசுகிறோம். தார்மீக ரீதியாக அவர் தொடர முடியாது, ஒரு வேறு எது போட்டால் தானே உங்களுக்கு கவர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட பழக்கம் இந்த மாதிரி பழகிற ஆள் இருக்காங்கல்ல, போய் உக்காடுறது, டீ சாப்பிட்றது, இது பண்ணுறது, அதில் வச்சுக்கிட்டு ஒரு நட்பு அடிப்படையில் அவர் ராதாகிருஷ்ணன், அவர் பேர் ராதாகிருஷ்ணன், இந்துவில் இருக்கார், இங்கிலீஷ் இந்துவில். அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, ஒரு பத்திரிகையாளராக அரசை ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்துவே அதான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் இப்போ இந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள். இன்னும் கொஞ்சம் குறைச்சி சொல்லவா? ஆனால் இல்லை, கௌரவமாக சொன்ன போதும்ல, ஆதரவாளர்கள். இவர்கள் நடுநிலையாளர்கள், இவர்கள் செய்தியை பதிவு பண்ணுவாங்க, இந்து ப்ராடக்ட் இவங்க அப்படின்னு வகை பிரிச்சிடலாம். அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதில் பெரிய சொல்லவா ஆனால் ஆதரவாளர்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் ரேஞ்சுக்கு நம்ம இறங்கக்கூடாதுல்ல. பெரிய ஆதரவாளர் ராதாகிருஷ்ணன். பார்க்குறதுக்கு என்னமோ நியாயமாக பேசுகிற மாதிரிலாம் தெரியும். ஆனால் பேசுனது எல்லாம் திமுக ஆதரவாக பல இதில் அவர் நீங்கள் பேசுங்க, அங்கே உங்கள் உரிமை. ஆனால் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுங்க, உங்கள் உரிமை. எல்லோரும் தான் பண்ணோம், நானும் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு நாளும் தற்கூரிகள் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா முட்டாள்கள் பேசுனதே கிடையாது. தற்கூரிகள்ன்ற வார்த்தைக்கே நானே சொல்லியிருக்கேன், அது சரியில்லை. யாரும் கிடையாது உலகத்தில் தற்கூரின்னு. மனநலன் பாதிப்புன்னு தான் சொல்லுவோம். மனநலன் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு சிகிச்சை தேவைன்னு தான் சொல்லுவோம். இவர் செருப்பால் அடிப்பேன், தூக்கி போட்டு மீதி பண்ணால் பேசினார். ஞாபகம் தான், தற்கூரிகளை மாதிரி பேசினார். அப்படிப்பட்டவர் இவர். நேற்று என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹோப் அட் ஆக்டர் விஜயா. இதிலலாம் இவங்களுடைய அந்த மேட்டுக்குடித்தனம் தெரிதா? சிஎம் ஆஃப் தமிழ்நாடு தானே போடணும். இல்லாட்டி டிவிகே விஜய் இதுன்னு ஒரு இது இருக்குது, அதுதான் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு பொலிட்டிக்கலுக்கு. இது ஆக்டர் விஜய்ன்றது அவர் நடிகருக்காக பண்ணுறாரு, அது யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஐ ஹோப் அட் ஆக்டர் விஜய் பர்சனலி அப்பாலஜைஸ் டு சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அண்டு ராதாகிருஷ்ணன், ஜெய ராதாகிருஷ்ணன், அண்டு ரீட்டைன் போத் ஆஃப் தம் இன் தர் கரண்ட் பொசிஷன்ஸ். மன்னிப்பு கேட்டுட்டு ஐயா
சுப்ரியா சாகு மேடம் மன்னிச்சிக்கோ, ஐயா ராதாகிருஷ்ணன் மன்னிச்சிக்கோ, தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து மீண்டும் நீங்கள் டான்ஜெட்கோ வாங்க, நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு வாங்க மேடம், மிருகங்கள் எல்லாம் நீங்கள் இல்லாமல் துடித்து போய் கொண்டிருக்கின்றன, தயவு செய்து வாங்க அப்படின்னு விஜய் போய் மன்னிப்பு கேட்டு முதல்வர் விஜய் அவங்கள பழைய இது கொண்டு வரணும். ஐ ஹோப் சாய்குமார் ட்ரில் சம் சென்ஸ் இன்டு சிஎம்ஓ தமிழ்நாடு. அங்கே மட்டும் சிஎம்ஓ தமிழ்நாடு, சாய்குமார் வந்து சீஃப் செக்ரட்டரி தான் ஏதோ பண்ணுறாராம். ஆர் டெல் விஜய் he can't do his job, he cannot do his job. இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் நவ். இது நான்சென்ஸ் தான். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இவருக்கு நான்சென்ஸ். அப்போது ஒரு பத்திரிகையாளர் வேலையை பார்க்கணும். 2 ஐஏஎஸ் மாற்றினதுக்கு நீங்கள் உங்கள் இதை கூட போடலாம். இப்போ நம்ம போடுறோம்ல, ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி கொண்டு போய் டான்ஜெட்கோ போடுறீங்களா, எப்படிங்க சரியாக தெரிவிக்கலாம். மன்னிப்பு கேளுங்க சிஎம்மு, தலைமைச் செயலாளர் உங்களை ஏமாத்துறாரு, நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவங்கள மறுபடியும் பழைய போச்சுன்னு கொண்டு வாங்க. 2வது இந்த நான்சென்ஸ் வேலையை பண்ணாதீங்க. யாருங்க நீங்களா? ஆங்கில பத்திரிகையில் வேலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் இருக்கும், அதை மதிக்கிறோம். அந்த அனுபவத்தை எப்படி வெளிப்படுத்தணுன்ற ஒரு அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. அப்புறம் நீ அந்த பொசிஷனில் இருந்து என்ன லாபம்? எப்போ உங்கள் பேரை சொல்ல ஆரம்பித்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லாத விஷயம். நான் செருப்பால் அடிப்பேன்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்கல்ல, நீங்கள் யார் அடிக்கிறதுக்கு? தப்பாக நடந்தாங்கன்னு சொல்லிட்டு போங்க, இது தவறுன்ட்டு போங்க. நீங்கள் யார் செருப்பால் அடி? உங்கள் கையில் யார் செருப்பை கொடுத்தது அடிக்க சொல்லி? உங்களுக்கு அந்த தகுதி என்ன தகுதி இருக்குது அடிக்க சொல்கிறதுக்கு? அதனால் இந்த ராதாகிருஷ்ணன்களுக்கும் இன்னும் பலருக்கும் சொல்கிறேன், பத்திரிகையாளன்றது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை இடத்துல போய் பேசுகிறதா இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும், போராட்டத்திலாம் உங்களை கை குலுக்கி பேசுகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பத்திரிகையாளர் தான். அதை தாண்டி கொம்பு எதுவும் முளைக்கல. அப்போது லிமிட்டேஷன் இருக்குது, நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உங்கள் கூட டெஸ்கில் இருக்கிற பல பேர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, அவங்களுடைய லிமிட்டேஷன் அவங்களுக்கு தெரியும். பலர் இருக்காங்க, மதிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவங்க இருக்காங்க இந்துவில், தினமணில். ஏன்னா நான் இந்து தமிழில் ஒர்க் பண்ணதுனால என்னுடைய ஷேப் கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. ஒரு செய்தியை எப்படி பார்ப்பது, எப்படி செய்தியை கொடுப்பது, நம்ம லிமிட் என்ன, நம்ம உயரம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆங்கிலேயன்ட்டு பாரம்பரியம் மிக்கது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்போம். அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பேர் அப்பாட்டக்கிறா? நான்சென்ஸ்னு எப்படி சொல்லுவீங்க? ட்ரான்ஸ்ஃபரை சரியில்லாத விஷயம் சொல்லுங்கள். அவருக்கு என்ன பட்டயம் போட்டு கொடுத்துருக்காரு? ஜெய ராதாகிருஷ்ணன் டான்ஜெட்கோ என்ன கிடையாது, நாச்சியப்பன் பாத்திர கடையில் ஆட்சி கையில் கொடுத்துக்கிறாங்களா? சுப்ரியா சாகு வனத்துறைக்குனே உருவாக்கப்பட்டவங்களா? அவங்க இந்திய ஆட்சி பணி அதிகாரியா? அப்படின்னா ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு போக சொல்லுங்கள் வனத்துறைக்கு. என்ன கதை? எல்லார் மேலேயும் விமர்சனம் உண்டு, பாராட்டம் உண்டு, அதை சொல்லிட்டு போங்க. நான்சென்ஸ் தானோ அது இதுன்னு பேசுறது. அதனால் தரம் யாராக இருந்தாலும் அவங்களுடைய இடத்துல இருந்து தான் விமர்சனம் பண்ணணும். குறிப்பாக பார்த்து இவரெலாம் போயிட்டு இந்த வகுப்பு எடுத்துன்னு இருக்காங்க. இந்த அவர் பன்னீர்செல்வம் தான் அங்கே இதாக இருக்கார், அந்த இதுக்கு அந்த காலேஜுக்கு அங்கே போய் இவங்களாம் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குது. முடிஞ்சால் நான் சொன்னதை கேளுங்க, இல்லை பதில் சொல்லுங்கள், பார்த்துக்குவோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.